ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுவும் ஹைதராபாத்தில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் தான் செஞ்சு காட்ட போகிறோம். அது வந்து ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு இதை வந்து ஹைதராபாத் ஸ்பாட் இட்லின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தனியாக ஒரு ஸ்பைசியான ஒரு கன் பவுடர் அல்லது இட்லி பொடி, அதே மாதிரி நம்ம புளிக்க வச்ச இட்லி மாவு, அது மாதிரி ஒரு தக்காளி வெங்காய கலவையும் வச்சுருப்பாங்க ரெடியாக. நம்ம போய் நம்ம கேட்ட உடனே அந்த இதை உடனே இன்ஸ்டண்ட்டாக இதை எல்லாத்தையும் போட்டு நமக்கு செஞ்சு கொடுக்கறதுனால இதை ஸ்பாட் இட்லின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த ஹைதராபாத் ஸ்பாட் இட்லி எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இந்த கன் பவுடர் செய்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்றதை பார்ப்போம் வாங்க. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூனு, காஷ்மீரி மிளகா 5, சாதா மிளகா 5, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு புளி, இதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போது வறுத்த பொருள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கன் பவுடர் மசாலா வந்து சூப்பராக தயாராகிடும். இப்போ இந்த ஸ்பைசியான மசாலா பொடியை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஒரு வெங்காய சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் எண்ணெய் போட்டு. இதை வந்து நல்லா வதக்கின பிறகு நம்ம வந்து இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனதை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்து போட்டு வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின விட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கன் பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் இதில் சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி கன் பவுடர் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிட்டு இதை வந்து அடுப்பை அணைச்சி இந்த மசாலாவை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம்.
தோசைக்கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் ஓரளவு ஹீட் ஆன பிறகு அதை ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன் மசாலா, அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக அதில் வந்து தட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்க இட்லி மாவு இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு அரை கரண்டி எடுத்து அது மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதை சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு பொடி தூவிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லிட்டால் அதை கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போல் அது வந்து வேகட்டும். வெந்த பிறகு லிட்டை வந்து திறந்துட்டு அதை வந்து மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்ட பிறகு சுற்றிலும் வந்து பட்டர் விட்டுக்கோங்க. அந்த சைடும் வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹைதராபாத் ஸ்பெஷல் ஸ்பாட் இட்லி சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.